எந்த வயதுக்காரராக இருந்தாலும் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளலாம். வயது ஒரு காரணம் இல்லைங்க. யாராக இருந்தாலும் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உற்சாகம் இருந்து தமிழ் தெரிந்தாலே போதுங்க. இந்த சூத்திரத்தை பார்த்தாலே உங்களுக்கு அது புரியும். சரி, இப்போது முடியாது சூத்திரத்துடன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நான் இங்கே இருக்கிறேங்க, நான் இங்கேயே இருக்கேன், இங்கேயே நான் இல்லை என்று நினைத்துக் கொண்டீர்கள் போலும். இந்த சூத்திரத்தின் பெயர் மட்டும் முடியாது சூத்திரம் தாங்க. இங்கே இப்போது முடியாது சூத்திரம் பற்றி விவரமாக தெரிந்து கொள்ளும். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? செய்ய முடியாத வேலைகளை இங்கிலீஷில் சொல்வது எப்படி? இதற்கு முன்பு லெசன்ஸில் செய்ய முடிகின்ற வேலைகளை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். எல்லாராலும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது அல்லவா? அதனால் அந்த செய்ய முடியாத வேலைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். செய்ய முடிகின்ற வேலைகளை கேன் என்று முடியும் சூத்திரத்தினத்துடன் கற்றுக்கொண்டோம். இப்போது செய்ய முடியாத வேலைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை முடியாது சூத்திரத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? முடியாது சூத்திரம். தமிழ் வாக்கியத்தின் கடைசியில் முடியாது என்ற சொல் வரும்போது cannot, ஷார்ட் ஃபார்ம் can't. ஸ்போக்கன் இங்கிலீஷில் எல்லாம் அதிகமாக can't என்றாலே நன்றாக இருக்கும். ரிட்டன் இங்கிலீஷில் can't என்று சொல்லலாம். இப்போது நீங்கள் லேர்னிங் ஸ்டேஜில் இருப்பதால் இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கும் லெசன்ஸ் எல்லாம் கூட இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பிராக்டிக்கலாக பேசிக் கொண்டிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக can't என்று உபயோகிக்க வேண்டும். cannot என்ற ஹெல்பிங் வெர்பை உபயோகிக்க வேண்டும். cannot என்றால் can plus not என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். cannot என்றால் முடியாது, அதாவது சாப்பிட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? வாக்கியத்தின் உருவத்தில் சொன்னால் என்னால் சாப்பிட முடியாது, எங்களால் சாப்பிட முடியாது, உன்னால் சாப்பிட முடியாது, அவனால் சாப்பிட முடியாது, அவளால் சாப்பிட முடியாது, அவர்களால் சாப்பிட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படி சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் can't என்ற ஹெல்பிங் வெர்பை உபயோகப்படுத்த வேண்டும். eat சாப்பிடு, cannot முடியாது. cannot eat என்றால் சாப்பிட முடியாது. eat என்றால் சாப்பிடு. can't eat என்றால் சாப்பிட முடியாது. இன்னும் சில உதாரணங்கள் நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? தமிழில் இங்கிலீஷில் போக முடியாது போக முடியும் என்றால் can go. போக முடியாது என்றால் cannot go. அதை ஷார்ட் ஃபார்மில் can't go என்கிறார்கள். ஓகே, படிக்க முடியாது. படிப்பது என்றால் read. படிக்க முடியும் என்றால் can read. படிக்க முடியாது என்றால் cannot read. கற்றுக்கொள்ள முடியாது என்றால் cannot learn. பாட முடியாது என்றால் cannot sing. எல்லாவற்றிற்கும் plain வெர்புகள் தானே உபயோகிக்கப்படுத்த வேண்டும். பேச முடியாது என்றால் cannot talk. சாப்பிட முடியாது என்றால் cannot eat. பார்க்க முடியாது என்றால் cannot see. பணம் கட்ட முடியாது என்றால் cannot pay. எழுத முடியாது என்றால் cannot write. நடக்க முடியாது என்றால் cannot walk. நீங்கள் உங்களால் செய்ய முடியாத எந்த வேலையாக இருந்தாலும் cannot உடன் சொல்லலாம். நீங்கள் உங்களால் செய்ய முடிகின்ற வேலையை can உடன் சொல்ல வேண்டும். செய்ய முடியாத வேலையை cannot உடன் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? தமிழில் இங்கிலீஷில் நம்பர் 1. என்னால் போக முடியாது என்றால் I can't go. நம்பர் 2. எங்களால் போக முடியாது என்றால் we can't go. நம்பர் 3. உங்களால் போக முடியாது என்றால் you can't go. நம்பர் 4. அவனால் போக முடியாது என்றால் he can't go. நம்பர் 5. அவளால் போக முடியாது என்றால் she can't go. நம்பர் 6. அவர்களால் போக முடியாது என்றால் they can't go. நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? உங்களால் செய்ய முடியாத எந்த வேலையாக இருந்தாலும் can't உடன் சொல்லலாம். read, learn, eat, go, talk, write, sing, run, swim, type, dance, teach, drive, act. I can't சொல்லிவிட்டு இவற்றில் உங்களுக்கு எந்த வெர்ப் சொல்ல வேண்டும் என்று தோன்றும் பொழுது, அதாவது எந்த வேலையை செய்ய முடியாது என்று உள்ளதோ அந்த வேலை வெர்ப் சொல்லலாம். சரி, இப்போது இங்கே ஒவ்வொன்றாக சொல்லிக்கொள்ளும். I can't read என்றால்
என்னால் படிக்க முடியாது. ஐ காண்ட் லேர்ன் என்றால் என்னால் கற்றுக்கொள்ள முடியாது. ஐ காண்ட் ஈட் என்றால் என்னால் சாப்பிட முடியாது. ஐ காண்ட் கோ என்றால் என்னால் போக முடியாது. ஐ காண்ட் டாக் என்றால் என்னால் பேச முடியாது. ஐ காண்ட் see என்றால் என்னால் பார்க்க முடியாது. ஐ காண்ட் ரைட் என்றால் என்னால் எழுத முடியாது. ஐ காண்ட் சிங் என்றால் என்னால் பாட முடியாதது. ஐ காண்ட் ரன் என்றால் என்னால் ஓட முடியாது. ஐ காண்ட் ஸ்விம் என்றால் என்னால் நீந்த முடியாது. ஐ காண்ட் டைப் என்றால் என்னால் டைப் செய்ய முடியாது. ஐ காண்ட் குக் என்றால் என்னால் சமைக்க முடியாது. ஐ காண்ட் டான்ஸ் என்றால் என்னால் டான்ஸ் ஆட முடியாது. ஐ கேன் டீச் என்றால் என்னால் கற்பிக்க முடியாது. ஐ கேன் டிரைவ் என்றால் என்னால் ஓட்ட முடியாது. ஐ கான் ஆக்ட் என்றால் என்னால் நடிக்க முடியாது. இந்த வாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் பெரிதாக்க விரும்பினால் ஐ கான் ரீட் தமிழ் என்றால் என்னால் தமிழ் படிக்க முடியாது. ஐ கான் லேர்ன் மியூசிக் என்றால் என்னால் மியூசிக் கற்றுக்கொள்ள முடியாது. ஐ காண்ட் ஈட் என்றால் என்னால் சாப்பிட முடியாது. என்ன சாப்பிட முடியாது? உன்னால் எது சாப்பிட முடியாதோ அதை சொல்லலாம். சில பேர் சிலவற்றை சாப்பிட மாட்டார்கள். வயதில் மூத்தவர்களால் கெட்டியான பதார்த்தங்களை சாப்பிட முடியாது. அவர்கள் அப்போது அந்த பதார்த்தம் பெயர் சொல்லி ஐ காண்ட் ஈட் என்று சொல்லி அந்த பதார்த்தத்தின் பெயரை சொல்லலாம். ஐ காண்ட் கோ என்னால் போக முடியாது. எங்கே என்றால் சென்னைக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஐ கான் கோ டு சென்னை என்றால் என்னால் சென்னைக்கு போக முடியாது. ஐ கான் டாக் என்றால் என்னால் பேச முடியாது. இப்போது உங்கள் உடல்நிலை சரியாக இல்லை, நீங்கள் பேச முடியாத நிலைமையில் இருக்கும் போது ஐ கான் டாக் என்று சிம்பிளாக சொல்லிவிடுவீர்கள். ஐ கான் ரைட் என்றால் என்னால் எழுத முடியாது. இந்த வாக்கியம் இன்னும் பெரிதாக்கி சொல்ல வேண்டுமானால் ஐ கான் ரைட் எ லெட்டர் இன் ஹிந்தி என்றால் என்னால் ஹிந்தியில் கடிதம் எழுத முடியாது. ஐ கான் சிங் என்றால் என்னால் பாட முடியாது. இந்த வாக்கியத்தை இன்னும் பெரிதாக்கி சொல்ல வேண்டுமானால் ஐ கான் சிங் எ சாங் இன் இங்கிலீஷ் என்றால் என்னால் இங்கிலீஷில் பாட்டு பாட முடியாது. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் தாங்க, நீங்கள் எதுவெல்லாம் செய்ய முடியாதோ ஐ காண்ட் என்று சொல்லிவிட்டு அந்த செய்ய முடியாத வேலைக்கு சம்பந்தப்பட்ட வெப்சைட் சொல்லலாம். அதே போலவே விஐ உபயோகித்து வி காண்ட் ரீட் என்றால் எங்களால் படிக்க முடியாது. வி காண்ட் லேர்ன் என்றால் எங்களால் கற்றுக்கொள்ள முடியாது. வி காண்ட் கோ என்றால் எங்களால் போக முடியாது. வி காண்ட் டாக் என்றால் எங்களால் பேச முடியாது. வி காண்ட் see என்றால் எங்களால் பார்க்க முடியாது. வி காண்ட் ரைட் என்றால் எங்களால் எழுத முடியாது. வி காண்ட் சிங் என்றால் எங்களால் பாட முடியாது. வி காண்ட் ரன் என்றால் எங்களால் ஓட முடியாது. வி காண்ட் ஸ்விம் என்றால் எங்களால் நீந்த முடியாது. வி காண்ட் டைப் என்றால் எங்களால் டைப் செய்ய முடியாது. வி காண்ட் குக் என்றால் எங்களால் சமையல் செய்ய முடியாது. வி காண்ட் டான்ஸ் என்றால் எங்களால் நடனமாட முடியாது. வி காண்ட் டீச் என்றால் எங்களால் கற்பிக்க முடியாது. வி காண்ட் டிரைவ் என்றால் எங்களால் ஓட முடியாது. வி காண்ட் ஆக்ட் என்றால் எங்களால் நடிக்க முடியாது. அதே மாதிரி யூ, ஹி, ஷி, தே உபயோகித்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? இந்த சூத்திரம் முழுமையாக புரிந்தது அல்லவா? பிறகு வரும் சூத்திரத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.